மக்களே, நம்ம இன்னைக்கான வீடியோல வந்துட்டு எத பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, 2வது ப்ரோமோ, 3வது ப்ரோமோ, 4வது ப்ரோமோ, 5வது ப்ரோமோ விட்டுருந்தோம் குக் காமெடியோட. அதோட ப்ரோமோ பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. பிக் பாஸ பத்தியும் நம்ம ஹிடன் நியூஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதையும் நீங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா ஹிடன் நியூஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு எப்புட்றா அப்படிங்கிற மாரி ஆச்சரியத்தோட இருக்குது. அந்த மாரிலாம் வீடியோ இருக்குது. போய் பார்த்துருங்க. இந்த பேரிங் வீடியோல வந்துட்டு யார் யார் பேரிங்ல இருக்காங்க, யார் யார் என்னென்ன கெட்டப்ல இருக்காங்க, செம்ம கெட்டப்ங்க. இதெல்லாம் வேற மாரி கெட்டப் இந்த கெட்டப்லாம். ஏன்னா நான் எதிர்பார்க்கல இப்படிலாம் பண்ணுவாய்ங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கல. ஆனா எனக்கு இந்த புடிச்சதிலே எனக்கு இந்த சீசனா புடிச்சதிலே பேரிங் வந்துட்டு இந்த பேரிங் மட்டும் தான் எனக்கு புடிச்சிருக்குது. அண்டு பேரிங் இல்லாம அந்த கான்செப்ட் அதுக்கு தகுந்த ஒரு கெட்டப் அந்த சேஞ்சு அதெல்லாம் வந்துட்டு இது மட்டும் தான் இந்த ஒரு எபிசோட் மட்டும் தான் எனக்கு புடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எந்த எபிசோடோட பேரிங் புடிச்சிருந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட்டான பேரிங்கையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னோட பேரிங் சொல்றேன். இப்போ வந்துட்டு நம்ம கோமாளிஸ்லாம் ஒவ்வொரு கெட்டப் போட்டிருக்காங்க. கோமாளிஸ்லாம் கெட்டப் போட்டிருக்கும்போது என்னன்னா, நம்ம வந்துட்டு நம்ம குக்கு வித் கோமாளி உள்ளுக்குள்ள இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஃபீல் கெட்டப்ல உள்ள இருப்பாங்க. இப்போ இர்ஃபான் கெட்டப்பு, நம்ம தாமு அந்த மாரி ஒரு கெட்டப்ல உள்ள போட்டிருக்காங்க. அவங்க வந்துட்டு யார் யார் கெட்டப்பு, அவங்க வந்துட்டு அந்த உள்ளேருந்து வரும்போது வேற மாரி அவங்களுக்கு எப்படிதான் அதெல்லாம் பேசுறாங்க இவங்கள இப்போ இர்ஃபான் மாரி அந்த மாரி பேச்சு நடக்கிறது, அந்த மாரி தாமு இப்படி பண்ணுவாரு, ரங்கராஜ் எப்படி பண்ணுவாரு, அந்த மாரி ஒரு இதுதான் பண்ணியிருந்தாங்க. யார் யார் என்னென்ன கெட்டப் போட்டிருந்தாங்க, யார் கூட பேரிங் பண்ணியிருந்தாங்கிறத சொல்றேன். சரத் வந்துட்டு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த மாரி கெட்டப் போட்டு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் ஆல்ரெடி சொல்லுவாரு. எப்படின்னா, "ஏய் என் கெட்டப் போட்டிருக்க ஒழுங்கா நடக்கணும்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு நம்ம மாதம்பட்டி. குரேஷி வந்துட்டு நம்ம விடிவிக்கு அவருக்கு வந்து ஆவாது. விடிவி கெட்டப் போட்டு விட்டாப்ல. நெக்ஸ்ட் வந்து அன்சிதா வந்துட்டு நம்ம மணிமேகலை ஆங்கர் கெட்டப்பு. நம்ம தங்கதுரை வந்துட்டு நம்ம இர்ஃபான் கெட்டப்பு. நம்ம ராமர் வந்துட்டு தாமு கெட்டப் போட்டு ராமர் தான் ஹைலைட். அந்த நடக்கிறதா இருக்கட்டும், அந்த ரஞ்சிதமே பாட்டு போடுறதா இருக்கட்டும், செம்ம வேற லெவல் வைபு. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம புகழ் வந்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நம்ம சோயா கெட்டப்பு. நம்ம சாலின் சோயா வந்துட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னு தெரியல, டிஆர்பி எகிரிக்கிட்டே போகும் போல இருக்கு. அதனால விடவே மாட்டேங்கிறாங்க. யாருக்குள்ள பேரிங்ல இருக்காங்க, பேரிங் நீ சொல்றா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. யாருன்னா நம்ம சுஜிதா சரத் இவங்க 2 பேருமே பேரிங்ல இருக்காங்க. நம்ம திவ்யா குரேஷி இவங்க 2 பேருமே பேரிங்ல இருக்காங்க. இவங்க 2 பேரிங்குமே எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். உங்களுக்கு எந்த பேரிங் பிடிக்குதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இர்ஃபான் அன்சிதா இவங்க 2 பேருமே இந்த வாரம் பேரிங்ல இருக்காங்க. நம்ம பிரியங்கா தங்கதுரை இவங்க 2 பேரும் பேரிங்ல இருக்காங்க. விடிவி ராமர் போன வாரம் இருந்த மாதிரி இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அக்ஷய் கமல் புகழ் இவங்க எல்லாருமே பேரிங்ல இருக்காங்க. இந்த பேரிங் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான பேரிங். ரொம்ப ரொம்ப கெட்டப்பு, செம்மையான கெட்டப்பு, வேற மாதிரி கெட்டப்பு. இதெல்லாம் நம்ம வெயிட் பண்றோம், சில் பண்றோம். நம்ம பேரிங்காண்டியே நம்ம இந்த எபிசோட் பார்க்க போறோம். வெயிட் பண்றோம்.